லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். வேகமாக நிரம்பும் கபினி அணை, தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளா, கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலம் மைசூரில் உள்ள கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்ற கர்நாடகா அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் விரைவில் தமிழகம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை கனவுகளை நனவாக்கும் பாரதிய ஜனதா, சிறிய நகரங்களிலும் விமான சேவை. பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக ஆந்திரா சென்றார். விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் 4,727 கோடி செலவில் கட்டப்பட்ட அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து 17,912 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். நலத்திட்ட பணிகளை துவங்கி வைத்த பின் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். ஸ்வர்ண ஆந்திரா விஷன் 2047 கனவை நனவாக்குவதற்கான முக்கியமான நாள் இது. இன்று தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஆந்திராவின் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும். புதிய திட்டங்கள் வான்வழி மற்றும் சாலை வழி இணைப்பை மேம்படுத்தும். சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் தலைமையில் ஆந்திர பிரதேசத்தில் இரட்டை எஞ்சின் அரசின் வளர்ச்சி வேகமாக உள்ளது. 2014க்கு முன் நாட்டில் 74 விமான நிலையங்கள் மட்டுமே இருந்தன. தற்போது அவற்றின் எண்ணிக்கை 166 உயர்ந்துள்ளது. விமான நிலையங்களுக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்களை மட்டும் சூட்டவில்லை. அயோத்தி விமான நிலையத்திற்கு வால்மீகியின் பெயரும், போகபுரம் விமான நிலையத்திற்கு அல்லூரி சீதாராமராஜுவின் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. உடான் திட்டம் விமான நிலையங்களின் எண்ணிக்கையை மட்டுமல்ல, விமான பயணிகளின் எண்ணிக்கையையும் அதிகரித்துள்ளது. சிறிய நகரங்களையும் விமான சேவையுடன் இணைத்து ஏழைகளின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சி பணிகளை பாரதிய ஜனதா அரசு முன்னெடுத்து வருகிறது. ஆந்திர பிரதேசத்தின் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முன்னேறி வருகின்றனர். திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. விசாகப்பட்டினத்தில் செமிகண்டக்டர் தொழிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. தனியார் துறையையும் முதலீடு செய்ய நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ஆந்திர பிரதேச மக்கள் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கியே சிந்திக்கின்றனர் என பிரதமர் மோடி பேசினார். களத்தில் இறங்கி ஆய்வு. இன்னும் 129 கடை பாக்கி இருக்கு. சிஎம்க்கு அண்ணாமலை கடிதம். வீதி லீடர் சார்பில் ஜூலை முழுதும் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது. அமைப்பின் தலைவர் அண்ணாமலை போதைப் பொருளுக்கு எதிராக ஜூலை 12 பொள்ளாச்சியில் தனது முதல் மாநாட்டை நடத்தினார். அண்ணாமலை அறிவுறுத்தலின் பேரில் அமைப்பினர் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தினர். தமிழகம் முழுதும் கள ஆய்வு நடத்தி 129 டாஸ்மாக் கடைகளின் பட்டியலை வெளியிட்டு அதை உடனடியாக மூட அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: முதல்வரின் கவனத்துக்கு வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நடத்திய கள ஆய்வை கொண்டு சென்றோம். தமிழகம் முழுதும் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் 129 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் தொடர்ந்து இயங்கி வருகிறது. இந்த கடைகளை உடனடியாக மூடுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். அந்த கடிதத்தில் சம்பந்தப்பட்ட கடைகளின் அனைத்து விவரங்களும் இணைக்கப்பட்டுள்ளது. எச்சரித்தும் கேட்காமல் தனிமையாக நிற்கிறார் சிஎம். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை. தண்ணீர் தர முடியாது என திட்டவட்டமாக மறுக்கும் மாநிலத்துடன் சட்ட ரீதியாகத்தான் போராட வேண்டும். உபரி நீரை வெளியேற்றும் வடிகால் பகுதியாகத்தான் தமிழகத்தை பார்க்கிறார்கள். பேச்சு நடத்துவது பயனளிக்காது. கர்நாடகா செல்ல வேண்டாம் என அரசியல் கட்சித் தலைவர்கள், விவசாய சங்கத்தினர் அனைவரும் கோரிக்கை வைத்தோம். நமது எச்சரிக்கைகளை மீறி கர்நாடகம் செல்வதற்கு தூது அனுப்பினார்.
தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதும் முதல்வர் இப்போதைக்கு வரவேண்டாம் என கேட்டை சாத்திவிட்டார்கள். தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார். இதுபோன்ற சூழ்நிலைகளை கணித்துதான் எச்சரித்தோம். இனி காவிரி விவகாரத்தை முதல்வர் ஆலோசனைகளோடு அணுக வேண்டும். கர்நாடகாவில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அம்மாநில முதல்வர் அழைப்பு விடுத்து அவர்கள் ஒற்றுமையுடன் இருப்பதை உணர்த்திவிட்டார். தமிழக முதல்வர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது, கூட்ட முடியுமா முடியாதா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். விரக்தி மோடில் அலரும் திமுக, ஸ்டாலினை விமர்சித்த தாவேக. காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜய் தனிமைப்பட்டு நிற்கிறார் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இதற்கு தாவேக கட்சி தலைமை பதிலடி கொடுத்துள்ளது. விவசாயிகள் நலன்களுக்காகவும் கர்நாடக வாழ் தமிழ் சொந்தங்களுக்காகவும் யோசித்து செயல்படுவதுதான் முதல்வர் விஜயின் மனசாட்சி உள்ள மக்களாட்சி. திமுக போல சுயநலம் கொண்டு தனி ஆவர்த்தனம் செய்ய துடிப்பவர் இல்லை எங்கள் தலைவர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் பேரம் பேசி பெற வேண்டிய இலாகாக்களை பெற்ற போதெல்லாம் காவிரி விவகாரத்திற்காக ஒரு மந்திரி பதவியாவது ஒரு நாளாவது உதறியிருக்குமா திமுக? அத்தனை ஆண்டுகளில் ஒரு முறையாவது காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முயன்றிருக்குமா திமுக? அப்போதெல்லாம் பதவியில் ஒட்டி கொண்டு சுகம் கண்ட சுயநல இயக்கம்தான் திமுக. ஆட்சியில் இருக்கும்போது சத்தம் போடுவது போல சவுண்ட் கொடுத்துவிட்டு மியூட் மோடுக்கு சென்று மியாவென்று கூட சத்தம் எழுப்பாத காரிய பூனைதான் திமுக. ஆனால் ஆட்சி பறிபோன பிறகு பாருங்கள், மண் மொழி மானம் என்று உரிமை முழக்கத்தை எழுப்பி எம்பி கொதிக்கும். எப்போதும் மக்களை தூண்டிவிட்டு குளிர்காயும் திமுக இப்போது எரிச்சல் மற்றும் விரக்தி மோடில் அலறி கொண்டிருக்கிறது. கடந்த மே மாதத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட கட்சியாக தவிக்கும் திமுக காவிரி விவகாரத்தில் கபட நாடகமாடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். எனவே திமுக தலைவர் ஸ்டாலின் காவிரி பிரச்சினையில் திமுக ஆட்சி போய்விட்டதே, தாவேக ஆட்சி வந்துவிட்டதே என்று வன்மமாக பேசாமல் மக்கள் நலன் சார்ந்து உண்மையாக பேச வேண்டும். அப்படி அவரால் பேச முடியுமா முடியாதா என்றால் அவர் உள்மனம் முடியாது என்றுதான் உண்மையான வன்மம் பேசும். இது அவர் மட்டுமன்று, உலகமே அறிந்த உண்மை என தாவேக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் கூட நல்ல தூக்கமில்ல, தோப்பு வெங்கடாச்சலம் வேதனை. திமுகவின் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து தோப்பு வெங்கடாச்சலம் விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த பகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை மற்றும் பவானி தொகுதிகள் முறையே ஈரோடு தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களுடன் இணைக்கப்படுகிறது. அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் கீழ் இனி நிர்வகிக்கப்படும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் 2 முறை அமைச்சராக இருந்தவர் வெங்கடாச்சலம். ஜெயலலிதா மறைவுக்கு பின் 2021 சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதையடுத்து தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். ஆனால் அங்கேயும் முறையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. திமுக முன்னாள் அமைச்சர் முத்துசாமிக்கும் வெங்கடாச்சலத்துக்கும் இடையே உட்கட்சி மோதல் இருந்து வந்தது. இதனால் சமீப காலமாக கட்சி பணியில் ஈடுபடாமல் தோப்பு வெங்கடாச்சலம் ஒதுங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி மாறுற எண்ணம் இன்றில்லையா சார், இல்லை என்றுமே இல்லையா? இல்லை நாளை இல்லை, எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. பத்திரிகையில் வந்த செய்திகள் தவறானது, அதாவது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி தவறானது. எனக்கு எந்த இயக்கத்திற்கும் செல்லக்கூடிய எனக்கு ஆசை இல்லை. இதுவரை அப்படிப்பட்ட முயற்சி எதிலும் நான் 100% ஈடுபடவில்லை. நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், உண்மைக்கு மாறாக எதுவும் பேச மாட்டேன். அத்துணையும் புரளி. ஆனால் நாளை என்பது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், நாளை இதை பற்றி நான் கொடுத்த இந்த விளக்கத்திற்கு ஏதாவது பதில் இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடத்துல பேட்டி எடுக்கலாம். இன்னும் நிறைய செய்தி இருக்குது. ஆனால் நான் ஒரு இயக்கத்திலிருந்து, நாம் ஒரு பொறுப்பிலிருந்து நடவடிக்கை எடுத்த பின்னால ஒரு இயக்கத்தை பற்றி குறை சொல்வதோ அல்லது நாம் அங்கே இருக்கிற தலைவர்களை பற்றி குறை சொல்லிட்டு வெளியே வருவது அவ்வளோ மரியாதையாக இருக்காது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. சிப்காட்டில் உங்களுக்கு தெரியும், சிப்காட்டில் வழக்கு போட்டாங்க. நீங்கள் சுற்றுச்சூழல் பாதிக்குன்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணவங்க பேரில் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட குடும்பம் யாருமே நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல. நான் அப்பவே சொல்கிறேன், வழக்கு வேண்டாங்க, வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லி நான்
நான் முதலமைச்சர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட கடிதத்தினுடைய பலனாகத்தான் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. நான் தான் கூட கடிதம் கொடுத்தேன். அந்த வழக்கு 42 பேர் இருந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது. வழக்கு நாங்கள் கொக்கோ கோலா பிரச்சனை நான் அமைச்சர் வந்தப்போ அவ்வளோ தூரம் வந்தப்போ கூட யார் பேர்லையும் வழக்கு போடல. ஆனால் வழக்கு போடுறாங்க. ஈங்கூர்ல குடிநீர் பிரச்சனைன்னு போய் ரோட்டில் போடுறாங்க, அவங்க பேரில் வழக்கு. நான் ஓட்டு கேட்க போறப்ப அந்த ஏரியாவில் யாரும் எங்களை ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்போ அவங்க பேரில் வழக்கு. அப்போ நாம தேர்தல் 3 மாசம் இருக்கிறப்போ நீங்க எல்லாரு பேர்லையும் வழக்கு போட்டீங்கன்னா நாம எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு காரணம். இது காரணம் யாருங்கிறது இது காலம்தான் பதில் சொல்லும். இது தெரியும் எல்லாத்துக்கும். உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல், 9 உயிர்கள் பறிபோனதாக ஜெலன்ஸ்கி புகார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. உக்ரைன் நாட்டின் குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள், தூதரக அலுவலகங்கள் மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியதாவது: உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளன. நள்ளிரவில் நடந்த இந்த தாக்குதல் இங்குள்ள வீடுகள், மருத்துவமனைகள், தூதரக அலுவலகங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது. இதில் 18க்கும் மேற்பட்ட வீடுகள், பல்வேறு கட்டிடங்கள் கடும் சேதமடைந்துள்ளன. ரஷ்யா தாக்குதலில் 9 பேர் பலியாகியுள்ளனர். ரஷ்யாவின் இந்த செயல் கடும் கண்டனத்துக்கு உரியது. இதன் மூலம் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸுடன் பேசினேன். உக்ரைன் மக்களின் நலன் கருதி இங்குள்ள வான் தடுப்பு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியுள்ளது. ஏற்கனவே அதிபர் டிரம்புடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் நலனுக்கான விஷயங்கள் குறித்து வலியுறுத்தியுள்ளேன் என ஜெலன்ஸ்கி கூறினார். ஈரான் இஸ்ரேல் போர், இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் உள்ளிட்டவற்றால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் இன்னும் தணியவில்லை. இந்த நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்ய படைகள் தாக்குதல் உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு உதவ வேண்டாம், பிரிட்டனுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் முக்கிய பகுதிகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி தரும் வகையில் அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் ராணுவம் அதிரடி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. குவைத், பஹ்ரைன், எகிப்து, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் ஈரான் படை நடத்திய தாக்குதலில் முக்கிய கட்டமைப்புகள் கடும் சேதமடைந்துள்ளன. ஈரானுக்கு எதிரான போரில் பிரிட்டனுக்கு சொந்தமான ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ஹாம் ஒப்புதல் அளித்துள்ளார். இது முன்னாள் பிரதமர் ஸ்டார்மர் கொண்டு வந்த கொள்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாம் என பிரிட்டனுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரிட்டன் வெளியுறவு செயலரை தொடர்பு கொண்ட ஈரான் வெளியுறவு அமைச்சர் இதுகுறித்து தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் பிரிட்டன் களமிறங்கவில்லை. இந்த விவகாரத்தை ராஜதந்திர ரீதியில் கையாண்டு போரை முடிவுக்கு கொண்டுவரவே விரும்புவதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை, மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீச வாய்ப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுவை மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மழையுடன் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். தமிழகம், புதுச்சேரியில் குறிப்பிடத்தக்க அளவு வெப்பநிலையில் மாற்றம் இருக்காது. இன்றும் நாளையும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை, இரவு நேரங்களில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தென் கடலோர பகுதி, குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடாவில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். 3 முதல் 5ஆம் தேதி வரை குமரி கடல் பகுதியில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் சராசரி மழை அளவை விட 18% குறைவாக மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.